தொழிலாளர்களுக்கான மைக்கிட் விண்ணப்பத்தை வரும் திங்கட்கிழமை முதல் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை தேசிய பதிவுத்துறை மீண்டும் திறக்கவுள்ளது. முன்னதாக மைக்கிட் அட்டைகளில் இருக்கும் சில்லு பற்றாக்குறை காரணமாக அதன் விண்ணப்பம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக தேசிய பதிவுத்துறை ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. ஏற்கனவே மைக்கிட் அட்டைக்கு விண்ணப்பம் செய்து அதற்கான ரசீதை வைத்திருப்பவர்கள் அது பெற்றுக்கொள்ள தயார் நிலையில் உள்ளதா என்ற விவரத்தை தேசிய பதிவுத்துறையின் அதிகாரப்பூர்வ இணைய பக்கத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம். மைக்கிட் அட்டைக்கு விண்ணப்பம் செய்தவர்கள் 3 மாதங்களில் அதனை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். அதன் பின்னர் நிலுவையில் இருக்கும் விண்ணப்பங்கள் ரத்து செய்யப்படும். அதனால் விண்ணப்பதாரர்கள் புதிய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க நேரிடலாம் என தேசிய பதிவுத்துறை கூறியுள்ளது. அதே சமயம் வீண் செலவையும் சிரமத்தையும் தவிர்க்க தயார் நிலையில் இருக்கும் மைக்கிட் அட்டைகளை விண்ணப்பதாரர்கள் முறையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அது வலியுறுத்தியுள்ளது. மடானி அரசாங்கம் அறிமுகப்படுத்திய 2வது வாய்ப்பு கொள்கையின் கீழ் இதுவரை 1,42,510 பேர் திவால் நிலையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். சிறு கடன்களுக்காக திவாலானோரில் 1,30,000 பேரை அப்பட்டியலில் இருந்து விடுவிக்கும் அரசாங்கத்தின் இலக்கை அது தாண்டியுள்ளது. நாடு சுதந்திரம் கண்டதில் இருந்து எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாத ஒன்றை மடானி அரசு சாதித்திருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தேவைப்படும் மக்களுக்கான சட்ட அமுலாக்கம் என்ற கொள்கைக்கு ஏற்ப அரசாங்கம் அறிமுகப்படுத்திய திட்டமே அதுவென பிரதமர் சொன்னார். திவால் நிலை என்பது சில நேரங்களில் பொருளாதார சூழ்நிலையாலும் ஏற்படக்கூடும். உதாரணத்திற்கு கோவிட் பெருந்தொற்று காலத்தில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் பேர். சில சமயங்களில் சொந்த தவறுகளாலும் அவர்கள் திவாலாகின்றனர். ஆனால் பொருளாதாரத்தை உந்த செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2வது வாய்ப்பை அளிப்பது அரசாங்கத்தின் கடமையாகும் என தேசிய திவால் துறையின் 100ஆண்டு விழாவை தொடக்கி வைத்து பேசிய போது டத்தோஸ்ரீ அன்வார் சொன்னார். 2ஆம் வாய்ப்பின் மூலம் மறுவாழ்வு பெற்ற தனிநபர்களும் நிறுவனங்களும் மீண்டும் அத்தவற்றை புரியக்கூடாது. மாறாக தெக்குன் மாரா போன்ற பல்வேறு வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற பார்க்க வேண்டும் என பிரதமர் அறிவுரை வழங்கினார். அரசாங்கத்தின் புதிய கடன்களின் அளவு 2021-2022 ஆண்டுகளில் இருந்ததை விட கடந்த 2 ஆண்டுகளில் கணிசமாக குறைந்துள்ளது. 2022இல் 100 பில்லியனாக இருந்த கடனை கடந்த ஆண்டு 93 பில்லியனுக்கு குறைத்தோம். இவ்வாண்டு 86 பில்லியனாக அது குறைந்திருக்கின்றது. நாட்டின் மொத்த கடனை குறைக்க தமது தலைமையிலான அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டை அது பிரதிபலிப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். எனவே நாட்டின் கடனை குறைக்கும் வாக்குறுதியை அரசாங்கம் காப்பாற்றவில்லை என கூறுவோர் அரசியல் ஆதாயம் தேடுபவர்கள் என பிரதமர் சாடினார். புள்ளி விவரங்கள் தெரியாமல் உண்மைக்கு புறம்பான தகவல்களை சமூக ஊடகங்களில் பரவ விடுவது அவர்களின் வாடிக்கையாகிவிட்டதென அன்வார் மேலும் சொன்னார். என்றாலும் முந்தைய அரசாங்கங்கள் விட்டு சென்ற எல்லா கடன்களையும் நடப்பு அரசாங்கம் தன் இஷ்டத்துக்கு ரத்து செய்ய முடியாது என்பதையும் பிரதமர் தெளிவுபடுத்தினார். அவ்வாறு செய்துவிட்டால் புதிய பள்ளிகளை கட்டுவது, பல்கலைக்கழகங்களை நிர்மாணிப்பது போன்ற மக்கள் நலத்திட்டங்கள் பாதிப்படையும் என்றார் அவர். நாட்டின் கடன் சுமை உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் 64 விழுக்காடாக இருப்பதால் உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர்ந்தெழுப்பது பெரும் பாடாகும். எனவே தான் 64 விழுக்காட்டிலிருந்து 60 விழுக்காட்டுக்கு அதனை படிப்படியாக குறைக்க அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளது என பிரதமர் கூறினார். நாட்டின் மொத்த கடன் தற்போது 1.5 டிரில்லியன் ரிங்கிட்டாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. டெலிகிராமை பயன்படுத்தும் அனைத்து முதலீடுகளுமே மோசடிகள் தான். எனவே அவற்றை நம்பி மோசம் போக வேண்டாம் என பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். கவர்ச்சிகரமான லாபத்தை பார்க்கலாம் என்ற ஆசை வார்த்தைகளுடன் வரும் விளம்பரங்களை பலரும் நம்பி விடுகின்றனர். முன்பின் யோசிக்காமல் எதையும் விசாரிக்காமல் பணத்தை போட்டுவிட்டு கடைசியில் ஏமாந்து போய் நிற்பது வாடிக்கையாகிவிட்டதாக புக்கிட் அமான் வர்த்தக குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்தோஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் கூறினார். மோசடிகள் உள்ளிட்ட இணைய குற்றங்கள், குறிப்பாக சமூக ஊடகங்களில் நிகழும் குற்றங்கள் கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் முன்னதாக கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.
அவற்றை ஒடுக்க புதிய சட்டங்களை இயற்ற வேண்டிய தேவையை அரசாங்கம் தீவிரமாக ஆராயும் என்றும் அவர் சொன்னார். சிறார்கள் உட்பட காணாமல் போனவர்கள் கண்டுபிடிக்கப்படும் வரை போலீஸ் கோப்புகளை மூடாது. நீண்ட காலம் பிடித்தாலும் தேடும் பணியிலிருந்து போலீஸ் பின்வாங்காதென புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குனர் டத்தோஸ்ரீ முகமது சுஹைலி முகமது ஜைன் சொன்னார். காணாமல் போவோரின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் தற்போதைக்கு அது மிகவும் கவலையளிக்கும் வகையில் இல்லை என அவர் கூறினார். போலீசார் தங்களின் கடமையை செய்யும் அதே வேளை பொதுமக்களும் குறிப்பாக பெற்றோர்களும் பாதுகாவலர்களும் சிறு பிள்ளைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் என முகமது சுஹைலி கேட்டுக்கொண்டார். அதே சற்று பெரிய பிள்ளைகள் என்றால் அவர்களின் தொடர்பு சாதன பயன்பாடு குறித்தும் பெற்றோர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக கைபேசியில் எந்தெந்த செயலியை அவர்கள் வலம் வருகிறார்கள் என்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும். தற்காலத்தில் சமூக ஊடகங்களில் அளவுக்கு அதிகமான சுய விவரங்கள் பகிரப்படுகின்றன. இதனால் பொறுப்பற்ற தரப்பினரால் பிள்ளைகளும் பெரியவர்களும் கூட ஏமாற்றப்படலாம் என சுஹைலி நினைவுறுத்தினார். சமூக ஊடகங்களை மேலும் பொறுப்போடு பயன்படுத்த வேண்டும். கடத்தி செல்லப்படுவது, மோசடிக்கு ஆளாவது, குற்ற சம்பவங்களுக்கு பலியாவதை தடுக்க அது மிகவும் அவசியம் என்றார் அவர். சுய நினைவை இழக்கும் அளவுக்கு 8 மாத குழந்தை சித்திரவதை செய்யப்பட்டது தொடர்பில் ஜோஹர் பொந்தியானில் கணவன் மனைவி கைதாகியுள்ளனர். பொந்தியான் மருத்துவமனை கொடுத்த புகாரின் அடிப்படையில் அத்தம்பதி நேற்று காலை கைதானதாக மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது சோபி தாயிப் தெரிவித்தார். மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவும் ஆக்சிஜன் பற்றாக்குறையுமே அக்குழந்தை சுய நினைவிழக்க காரணம் என சுல்தானா அமீனா மருத்துவமனையின் குழந்தையின் நலத்துறை உறுதிப்படுத்தியது. அதோடு குழந்தை சித்திரவதை செய்யப்பட்டதன் அடையாளமாக அது நெற்றியிலும் கண்களிலும் காயங்கள் இருந்ததும் கண்டறியப்பட்டது. குழந்தை சுவாச பிரச்சனையை எதிர்நோக்கியிருப்பதால் இன்டிபேஷன் முறையில் அது தூங்க வைக்கப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அத்தம்பதிக்கு அதிகபட்சம் 20,000 ரிங்கிட் அபராதமும் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம்.